அவ்வினைக்கு இவ்வினைன்னு ஒரு கதை எழுதுறார் வாரியார். வாரியார் சாமியுடைய தந்தையார் மல்லையதாஸ் பாகவதர், எனக்கு தாத்தா. அவங்களுக்கு பாகவதத்துல 72 பாகவதால் இருக்காங்க. மல்லையதாஸ்ங்கிறது வந்து ஸ்ரீசைலம் இருக்கிற சுவாமிக்கு தான் மல்லையான்னு பேர். இப்ப நம்ம வீட்டுல ஒலையில இருக்கிற அரிசியில போன அறுவடையில வந்தது. சந்திர பாகான்னு ஒரு நதி, 12 ஜோதிர்லிங்கத்துல ஒரு ஜோதிர்லிங்கம் பீமா சங்கர்னு பேர் மகாராஷ்டிரா. அதுக்கு அந்த நதிக்கு பீம நதினே பேர். அந்த ஊர்ல பல இந்த மாதிரி நாமதேவர் சக்குபாய் அவங்கெல்லாம் பூஜை பண்ண இடம் அங்க இருக்கு. சமாதி பூஜையில் ஆண்கள் வந்து ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் அதெல்லாம் எப்பயுமே கிடையாது. நம்ம சமுதாயத்துல அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ. ஒப்புடையம்னா ஈக்குவல்னு அர்த்தம். அது நம்ம அதனால தான் நம்ம சிவபெருமான் அர்த்தநாரியா இருப்பார். பாதி பெண் பாதியான், ரெண்டும் சமம்ங்கிறத காமிக்கிறது. பெண்கள் கொஞ்சம் அச்சத்தோட இருப்பாங்களா, மடம்னா கொஞ்சம் அறியாமையோட இருப்பாங்க. அவங்க அறிவாளி, ஆனா அதை காமிச்சிக்க மாட்டாங்க. நாணம் என்பது பெண்களுக்கு இயல்பான நிலை. தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே. சக்திவிகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வாதவூரன் ஐயா கூட பேசிகிட்டு இருக்கோம். வாதவூரன் ஐயா பல விஷயங்களை, நுட்பமான விஷயங்களை நமக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம பல நேரங்களில் இதை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். ஆனாலும் கூட நமக்கு சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம வாதவூரன் ஐயா கிட்டையும் அது தொடர்பாக கேட்டு பார்ப்போம். ஐயா வணக்கம். வணக்கங்க. வணக்கம் ஐயா. இந்த உலகத்தில் நல்லது செய்கிறவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, கெட்டது செய்கிறவங்கலாம் நல்லா வாழ்கிறாங்க. ஏன் அவங்கெல்லாம் அவ்வளோ நல்லா வாழ்கிறாங்க? நம்ம இவ்வளோ நல்லவனாக இருந்து என்ன பிரயோஜனம்? சாமி கும்பிட்றோம், தர்ம சிந்தனையோடு இருக்கிறோம், விட்டு கொடுத்து போகிறோம், யாரையும் ஒன்றும் பண்ணுறதில்ல. ஆனால் நம்ம படுற கஷ்டம் பெருங்கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் பண்ணாமல் அட்டகாசம் பண்ணுறவன், அட்டூழியம் பண்ணுறவன்லாம் ரொம்ப நல்லா இருக்கான். இதெல்லாம் ஏன் நடக்குது? அன்பு நிறைந்த ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இந்த வினா வாரியார் சுவாமி கிட்டேயே பல பேர் ஏற்படுது. நல்லவர்கள் கஷ்டப்படுறதும் கெட்டவர்கள் சுகமாக இருப்பதும். வாரியார் சுவாமி ஏகேஎன் நர்சிங் ஹோம்னு இங்கே இருக்குது புருஷவாக்கத்தில். அங்கே அவங்க ட்ராக்ஷன் கால் கொஞ்சம் வலி இருந்தது. சாமி கிட்ட கூட ஒரு அன்பர் வந்து சொன்னார், சாமி நீங்கள் இவ்வளோ திருப்பணி பண்ணீங்களே, உங்களுக்கு சாமி கால் வலி கொடுத்துட்டாரு, அந்த முருகனுக்கு நன்றி இல்லையான்னார். அப்படி சொல்லாத பாருனார் வாரியார். நான் இவ்வளோ திருப்பணி பண்ணதில் தான் எனக்கு கால் வலி கொடுத்தாரு, முழு வலி கொடுக்கலன்னு. ஒன்றுங்கிற கால் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தால் பேச முடியாது, டாக்டர் பேசக்கூடாதுன்னுடுவார். ஆண்டவன் அந்த கருணையினால் தான் எனக்கு கால் வலி கொடுத்தாரு. எப்பயுமே பெரியவர்கள் வந்து கடவுளை நோக்க மாட்டாங்க, அதுலேயும் நல்லது பார்ப்பார். இந்த வினா வந்து அப்போ அங்கே ஒரு அம்மா நர்ஸாக வந்தாங்க. அந்த அம்மா வந்து சாமி கிட்ட கண்ணீர், என்னம்மா கவலைன்னார். இன்னும் இல்லை சாமி, நான் மாதந்தோறும் தவறாமல் கார்த்திகைக்கு திருத்தணிக்கு போவேன். தவறாமல் கிருத்திகை நான் திருத்தணிக்கு போகிறவன். எப்போவும் வீட்டில் எல்லா மங்கள நிகழ்ச்சிகளும் செய்கிறேன். எனக்கு தான் கஷ்டம் வந்துட்டே இருக்குது. ஏன் சாமி, இதே இன்னொருத்தர் பக்கத்து வீட்டில் இருக்காங்க, இதெல்லாம் எதுவுமே செய்யலை, அவங்க சுகமாக இருக்கிறாங்களே. இதே அம்மா, வீட்டுக்கு வீடு வாசுப்படி. எல்லாருக்கும் நாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம கஷ்டம்தான் பெருசுன்னு. அப்படின்னு அதம்மா உன் கையில் அதை பர்ஸு வச்சுருக்கேன். அந்த மாதிரி பை வச்சுருந்தேன். இந்த பர்ஸில் இருக்கிற பணம் எல்லாம் எப்போ சம்பாரிச்சதுமானார்? போன மாதம் உழைச்ச பணம் தான் இப்போ உங்கள்கிட்ட பர்ஸாக இருக்குது. அதுபோல் இப்போ இந்த மாதம் உழைக்கிறதுலாம் அடுத்த மாதம் வரும். இப்போ நீ செய்கின்ற நல்லதெல்லாம், திருத்தணி கோயிலுக்கு போகிறது, கிருத்திகையாக இருக்கிறது, வீட்டில் மங்களமாக வைப்பதெல்லாம் அடுத்த பிறப்புக்கு தாம்மா வரும், இப்போவே அதெல்லாம் வராதம்மா. போன மாதம் வாங்கின உழைச்சதுக்கு தானே இப்போ வச்சுட்டுருக்குற. அது மாதிரி அவ்வினைக்கு இவ்வினைன்னு ஒரு கதை எழுதுகிறார் வாரியார். ஒரு சின்ன புஸ்தகம் தான், ரொம்ப அழகாக இருக்குது. சுந்தர மகாலிங்கம்னு மதுரையில் இருந்தவங்க, சாமிக்கு ரொம்ப வேண்டி அவங்க இலவசமாக இந்த புத்தகத்தை போட்டாங்க. ஒரு சின்ன புஸ்தகம், காசுக்கு வைக்கிற தனியாக. அவ்வினைக்கு இவ்வினைன்னு எழுதினார். வாரியார் சாமியுடைய தந்தையார் மல்லையதாஸ் பாகவதர், எனக்கு தாத்தா. அவங்களுக்கு பாகவதத்தில் 72 பாகவதால் இருக்காங்க. அந்த 72 பாகவதால் பிரசங்கங்களை சொல்லுறதுனாலே அவருக்கு மல்லையதாஸ் பாகவதர்னு பேர். மல்லையதாஸ்ங்கிறது வந்து ஸ்ரீசைலம் இருக்கிற சுவாமிக்கு தான் மல்லையான்னு பேர். அந்த பேர் வச்சிருந்தவங்க பாகவதம் சொன்னதுனால பாகவதர்னு பட்டம் கொடுத்தாங்க. அவ்வினைக்கு இவ்வினை என்று பலர் எழுதுறாங்க. அதுபோல் இப்போ நம்ம வீட்டில் ஒலையில் இருக்கிற அரிசியில் போன அறுவடையில் வந்தது. இப்போ நம்ம விளைஞ்சதெல்லாம் அடுத்தது தான் வரும். அதனால இப்போ போன ஜென்மாவிலே அவர்கள் செய்த புண்ணியத்தினாலே இப்பொழுது அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது செய்கின்ற தவறினாலே அதற்கான துன்பத்தை அடைவார். இல்லைன்னு சொல்லக்கூடாதான். எவ்வளோ பேர் வாய் கூசாமல் சொல்கிறாங்க, கடவுள் இல்லை, விதி இல்லை, அதை கூட சொல்கிறார், மரணத்துக்கு அப்புறம் என்ன இருக்குது, எல்லாம். அப்படி அல்ல. எல்லாத்திற்கும் சாஸ்திரத்தில் உண்மை உண்டு.
ஆகையினாலே அவ்வினைக்கு இவ்வினை என்று ஒரு கட்டுரை எழுதுகிறார்கள். ரொம்ப அந்த பாகவதால் கதைகள் எல்லாம் அந்த துக்காராம் சாமி, நாமதேவர், சக்குபாயி, நிறைய பேர் அதுவாக இருக்கிறார். அந்த மாதிரி பாகவதங்களை எல்லாம் வாரியார் சாமியுடைய அப்பா நிறைய சொல்வாராம். அதில் சஜ்ஜன சாருக்கர், சாருக்கருங்கிறது பேர், சஜ்ஜனங்கிறது தாழ்ந்த குலத்தில் பிறந்துட்டார். அதனால அவருக்கு சஜ்ஜன சாருக்கர்னு பேர் அந்த பாகவதத்தில் வரும். ஒரு குளக்கரையிலே ஒரு அந்தணர் உட்கார்ந்து ஜபம் செய்து கொண்டிருக்கிறார், காயத்ரி ஜபம். நேராக உட்கார்ந்து காயத்ரி ஜபம் பண்ணிட்டு இருக்கார். அங்கே ஒரு புலையன், அவன் மாடு பழசா போச்சுன்னா பால் கறக்காது, வயசாச்சுன்னா அது பாரமாக இருக்குங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுறான், கத்தியை தீட்டுறான், அந்த மாடை வெட்டி இதுக்கு அனுப்பலான். அந்த அறிவுள்ள பசுமாடு கட்டுத்தறி அறுத்துன்னு இவன் நம்ம வெட்ட போகிறான் என்று தெரிந்து கொண்டு அது ஓடுகிறது. இவனால் பின்னாடி ஓட முடியல, மாடு வேகமாக போகுது. இந்த குளக்கரையிலே ஒரு அந்தணர் உட்கார்ந்து ஜபமாலை வைத்து கொண்டு ஜபம் செய்து கொண்டே இருக்கிறார், காயத்ரி மந்திரம் சொல்கிறார். இவர் அங்கே போனார். இந்த புலையன், சாமியாரே என்னோட பசுமாடு எந்த பக்கம் போச்சு? அவர் ஜபம் பண்ணுவதனாலே வாய் திறந்து பேச முடியல. இந்த பாருங்க, இப்படி கை காமிக்கிறார். அவன் அந்த பக்கமாக போய் மாடை வெட்டி விட்டான். கோமாதா, பசுவை கொல்லலாம கொண்டுட்டான். இப்போ இங்கே இந்த பாண்டுரங்கன் விட்டலைன்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் சந்திர பாகான்னு ஒரு நதி, 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒரு ஜோதிர்லிங்கம் பீமாசங்கர்னு பேர், மகாராஷ்டிரா. அதுக்கு அந்த நதிக்கு பீம நதினே பேர். இந்த சந்திரபாகாங்கிற இந்த பாண்டுரங்கன் இருக்கிற அந்த ஊர்கிட்ட வரும்போது அது சந்திரனை போல இருப்பதினாலே சந்திரபாகான்னு பேர். அந்த ஊரில் பல இந்த மாதிரி நாமதேவர், சக்குபாய் அவங்கெல்லாம் பூஜை பண்ண இடம் அங்கே இருக்குது, சமாதி பூஜையெல்லாம் இருக்கு. துக்காராம் சாமி பற்றி சொல்லும்போது ஒரு கதை. துக்காராம் சாமியை பார்க்கணுன்னு இப்போ இருக்கிற சங்கர மடம் மாதிரி அங்கே ஒரு சங்கர மடம். ஆனால் அந்த மடத்தில் இருக்கிற சுவாமி துக்காராம் பார்க்கணும்னு அது. அவர் துக்காராம்ங்கிறவர் வாணிபர், வியாபாரம் பண்ணுறவர், ஞானி அவர். ஆனால் அந்த தடுக்கும், அந்த பெரிய போஸ்ட்டில் இருக்கவங்க அவங்க போய் பார்க்கக்கூடாது, அவங்கள தான் எல்லோரும் பார்க்கணும். காஞ்சி பெரியவரை கூட ஒரு முறை பேட்டி கேட்டாங்க, இல்லஸ்ட்ரேட் வீக்கில். கேட்கும்போது மகா பெரியவர் கேட்டாங்க, நீங்கள் இந்த சன்னிதானமாக இருக்கிறீங்களே, இது உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறதா துக்கத்தை தருகிறதான்னு காஞ்சி மகா பெரியவர் கேட்டாங்க. சாமி அதாவது எப்படி சொன்னாலும் துக்கம்னு சொன்னால் அடியார்கள் வருத்தப்படுவாங்க, சந்தோஷம்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு கூட பதவி ஆசையான்னு தோணும். அது இல்லை, அது சாமி சொன்னார், சில நேரத்தில் எனக்கு வருத்தம் உண்டு. நான் என்னை விட பெரிய ஞானிகள், என்னை விட ஒரு வயதானவர்களை வணங்கலாம் என்றால் இந்த பதவி என்னை தடுக்குது. நான் இந்த மடத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால நான் போய் யாரையும் வணங்க முடியாது, யாரையும் போய் வணங்க முடியல, அதற்காக வருந்துகிறேன்றார். அதுபோல் அந்த மடத்து சுவாமி நினைக்கிறத இவர் தெரிஞ்சுக்கிறார், துக்காராம். அவர் சின்ன வியாபாரம், பெரிய வியாபாரம்லாம் கிடையாது, சாதாரண. சரி, அவர் நினைக்கிறாரு, அவர் போய் நாம் பார்த்தா என்ன, இதெல்லாம் நான் தான் போனோம். பெரியவங்களுக்கு ஈகோவே இருக்காது. அங்கே அவர் சன்னிதானத்துக்கு போனால் விநாயகருக்கு தடபுடலாக பூஜை, வெள்ளியில் அண்டா, குடங்குடமாக பால் தேன் அபிஷேகம். இவருக்கு அழுக்கு துணி போட்டுனுக்கிறார், உள்ளே விட மாட்டேங்கிறான், ஞானின்னு தெரியாது. ஔவையார் கூட பாண்டியன் வீட்டு கல்யாணத்துக்கு போனால் எல்லாம் விலைக்கு விட்டாங்களாம். சாதாரண புடவையாக இருக்கான், பட்டு பீதாவன்கிட்டலாம் விட்டானா. அப்புறமா ஔவையாருக்கு அவன் கேட்டான், நல்லா சாப்பிட்டீங்களா? எல்லாம் உண்டேன் நெருக்குண்டேன் சுருக்குண்டேன் பசி, யார் சோறு மட்டும் உண்டில்லைன்னாலாம். ஏன்னா இவர் அழுக்கு புடவைன்னா உள்ளே விட மாட்டேங்கிறான். அது மாதிரி இவர் வெளியிலே நிறுத்திட்டாங்க. இவர் திண்ணையில் உட்காந்து ஜபம் பண்ணிக்கினே இருக்கிறார். பிற்பாடு பஞ்சகல தீபார்த்தனை ஆர்த்திட்டு அவர் அந்த தீபத்தை எடுத்து எல்லாரும் ஒத்திக்கொள்ள வருகிறாரு. இங்கே சுவாமி இங்கே வராரு, பஞ்சகல தீர்த்தம் கொடுக்குறார், துளசி தீர்த்தம் கொடுத்துனே வர்றார். இவர் பார்த்த உடனே அவர் எப்பயுமே கற்றாரைகனா அவர் கண்ணில் ஞான ஒளி துக்காராம் சாமி. இவர் பார்த்துட்டு கை தீர்த்தம் வாங்கினார். தாங்கள் யாருன்னு கேட்டார். நான் துக்காராம்னார். பஞ்சபாத்திரம் கீழே உதிர்ச்சி. ஐயா, உங்களை ரொம்ப நாளாக நான் பார்க்கணும்னு நினச்சிருந்தேனே, நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் 3 மணி நேரமாக, அந்த ஒரு ஆழம் 3 மணி நேரமாக பூஜை பண்ணேன், நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு. துக்காராம் சாமி சொல்கிறாரு, நீங்கள் சுவாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணும்போது இந்த தோட்டக்காரன் கீரை பாத்திக்கு தண்ணி விட்டானோ இல்லையோ நீங்கள் நினச்சிங்களே, அப்போ நான் உள்ளே வந்தேங்கிறார். அவர் நினைக்கிறது இவர் சொல்றாரு, பூஜை பண்றாரு, மனசு தோட்டக்காரன் தண்ணி ஊத்தினா இல்லையான்னு பார்க்குறா. அவ்வளோ பெரிய ஞானி துக்காராம் சாமி.
துக்காராம் சாமி ஏழை, வறுமை, அவங்க சின்ன வியாபாரம், ஒரு பெட்டி கடை வச்சு நடத்துகிறவர். அப்போ சிவாஜி, மராத்திய சிவாஜின்வாங்க, ரொம்ப பக்திபான். இந்த துக்காராம் சாமியை பார்த்தாரு, ஐயோ இவ்வளோ பெரிய ஞானி ஏழையாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் பாம்பே போனதுக்கப்புறம் பூனாவில் இருக்கார் இவர். அவர் அங்கேருந்து இந்த சாமிக்கு எல்லாம் வேண்டியதெல்லாம், ஒரு வருஷத்துக்கான புடவை துணி, ஏழை குறைச்சலாக இருக்கார், பொருள்கள்லாம் கொண்டு வர்றார். அப்போல்லாம் இப்போ மாட்டு வண்டி இந்த மாதிரி அனுப்புகிறார். என்னன்னு கேட்டார். மகராஜ், சிவாஜி மகாராஜ், அவர் தான் சக்கரவர்த்தி, சிவாஜி மகாராஜ் அமைச்சிருக்கார், இந்த பொருள்லாம் உங்களுக்கு கொடுக்கணும். நான் எதையும் வாங்க மாட்டேன். யாருங்க இல்லை, நீங்கள் வறுமையில் கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னார், அதனால் மகாராஜ் இதெல்லாம் கொடுத்துருக்குறாரு சிவாஜி மகாராஜ். அப்புறமா நீ இதை சொல்லு, அடுத்த வாரம் நான் பார்த்துக்கிறேன், நீ இப்போ எடுத்துன்னு போயிடுன்ட்டார். அப்புறம் சிவாஜி வந்து கண்ணீர் விட்டு எழுதார், சுவாமி நீங்கள் வறுமையில் இருக்கிறீங்கன்னு நான் செல்வத்தை கொடுத்தேன், நீங்கள் ஏன் எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிச்சுட்டீங்க? என்ன உனக்கு எவ்வளோ நாளாக தெரியும்? 20 வருஷமாக தெரியும். பகவானுக்கு, கண்ணனுக்கு என்னை எப்போத்துலேருந்து பிறந்த நாள்லேருந்து தெரியும். நீ கண்ணனோட பெரிய ஆள, பகவான் எனக்கு என்ன கொடுக்கணும்னு பகவானுக்கு தெரியும். நீ என்ன பகவானோட பெரிய ஆள? பகவான் கொடுத்தது எனக்கு போதும்னா. இந்த வரலாறு எல்லாம் மக்கள் தெரிஞ்சிடும். நம்ம எல்லாம் எவ்வளோ செல்வத்துக்காக ஆசைப்படுறோம். சிவாஜி மகாராஜுக்கு வந்து சக்கரவர்த்தி கொடுத்த, நீ என்னடா பகவானோட பெரிய ஆளா, பகவான் எனக்கு கொடுத்தது போதும்னு சொல்கிறாங்க காலம். அப்படி இருந்தவர் துக்காராம் சாமிகள், அந்த ஊரில் இருந்தவர். இவங்க இந்த பாண்டுரங்கனையும் விட்டலம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாரு. யார்? சாருக்கர், சஜ்ஜன சாருக்கர். அங்கே அவர் சின்ன வியாபாரம், இவருக்கு ஆசை, நாம்பளும் பாண்டுரங்கனை பார்க்கணும், விட்டலரை பார்க்கணும். எல்லாரும் இந்த ஊர் வழியாக தானே எல்லாரும் பாண்டுரங்கனும் சேவிக்க போகிறாங்களே, நான் எப்போ போவேன்? உள்ளம் உருகுது. அப்புறம் துணிஞ்சு ஒரு நாள் கிளம்பி போயிட்டார். இப்போ மாதிரி பஸ் வசதி நடந்தே தான் போகணும். கையில் தாளம் போட்டுக்கிட்டு, இல்லாட்டி கரத்தாளம் வச்சுக்கொண்டு, வீணை வைத்துக்கொண்டு, மத்தளம் வச்சுக்கொண்டு, அந்த ஊரே விழாக்கோலம், எல்லா நாளும் விழா நடக்கும். பாண்டுரங்கா பாண்டுரங்கா பாண்டுரங்கா, விட்டலா விட்டலா என்று ஒரே பஜனை. அந்த ஊரே, அந்த ஊருக்கு போகணும்னு துணிஞ்சு புறப்பட்டுட்டார். அப்போ போகும்போது இந்த மாதிரி லாட்ஜிகள் இல்லாத காலம், வசதி இல்லாத, நடந்தே தான் போகணும். அங்கங்கே சத்திரத்தில் தங்குவார்கள். யார் இடத்துல பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். ஹோட்டல்லாம் இல்லாத காலம். அன்று ஒரு ஊரிலே தங்கி இருக்கிறார். அந்த ஊரில் பார்த்தா தங்குறதுக்கு சத்திரம் எதுவும் இல்லை. ஒரு பெரிய மாளிகை, அந்த காலத்தில் பெரிய திண்ணையாகிறது. சரி, இந்த திண்ணையில் உட்காரலாம்னு சொல்லிட்டு அன்று பௌர்ணமி. இவர் உட்கார்ந்து திண்ணையில் உட்கார்ந்து விட்டலனை வேண்டி பஜனை பண்ணி கொண்டு தியானம் செய்து கொண்டிருக்கிறார். இரவு 1 மணி. அந்த வீட்டிலே இருக்கிற பெண்மணி வெளியே வந்து பார்க்கிறார். அந்த பௌர்ணமி நிலவிலே இந்த சாருக்கர் பார்ப்பதற்கு பூலோகத்தில் மன்மதன் போல இருக்கிறார். அந்த சாமுத்திரிகா லட்சணம் போல விளங்குகிறார். நல்ல அகன்ற மார்பு, நெற்றி, தோல், அழகுனா அப்படி அழகு. அந்த அற்ப சங்கிகைன்னா அந்த அம்மா சிறுநீர் கழிக்கிறதுக்கெல்லாம் இப்போல்லாம் வீட்டில் அட்டாச்சு பாத்ரூம், ஆனால் வீட்டில் யாருக்கும் அட்டாச்மெண்ட்டு கிடையாது. அப்போல்லாம் டிட்டாச்மெண்ட்டாக இருக்கும். அந்த அம்மா அற்ப சங்கிகைக்காக வெளியில் வரும்போது பார்த்தா இவரை பார்த்த உடனே மயங்குகிறார். இப்படி ஒரு அழகா, மன்மதனை போல இருக்கிறாரு. நேராக அவர்கிட்ட வந்து, ஐயா நீங்கள் யார்? நான் யாத்திரிகன், பாண்டுரங்கனை சேவிக்க போகிறேன். இன்று இரவு இந்த திண்ணையில் இங்கே, நாளை காலை நான் புறப்பட்டுவிடேன். ஐயா நீங்கள் இதய ராஜா, நான் இதய ராணி. நீங்கள் வானம், நான் நிலவு. இந்த வசனம்லாம் இங்கே பேசாரு. நான் பிரம்மச்சாரி, கடவுளை வணங்குகிறவன். இந்த உலக இன்பம்லாம் கடுகத்தனை இன்பத்துக்காக மலையத்தனை பாவம் செய்யாத. நீ கணவனோடு ஒழுங்காக கற்பு நெறியோடு வாழ். நான் இந்த கற்புன்னு சொல்லும்போது, செய்யாறுன்னு ஒரு ஊர், அங்கே ஒரு டீச்சர் வந்து என் பிரசங்கத்துக்கு வந்திருந்தாங்க. நான் பிரசங்கம் முடித்த உடனே இந்த கற்பு பற்றி பேசினேன்னு அந்த அம்மா வந்தாங்க. பள்ளிக்கூடத்து ஆசிரியை, ஏன் சாமி கற்புன்றீங்களே, அது எங்களுக்கு மட்டும்தான் உண்டா, உங்களுக்கு கிடையாதான்னு கேட்டாங்க. அம்மா, ஆண்களுக்கு ஒழுக்கம்னு வருமா, பெண்களுக்கு கற்புன்னு வருமா? ரெண்டும் ஒரே வார்த்தை தான். கற்பிக்கப்படுவது கற்பு. அம்மா சொல்லுவாங்க, இப்படி இருன்னு கற்றுக் கொடுப்பார்கள், அது கற்புன்னு பேருமா. ஆணுக்கு இப்போ செல்வம் எல்லாருக்கும் வேணும், காற்று எல்லாருக்கும் வேணும், தங்கம் எல்லாருக்கும் வேணும். அதுபோல் ஒழுக்கம் என்பது இருபாலருக்கும் வேணும். பெண்களுக்கு கற்புன்னு வருமா, ஆண்களுக்கு ஒழுக்கம்னு வருமா? இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து நான் சமையலறை எங்கன்னு கேட்கலாம், இது மடப்பள்ளி எங்கன்னு கேட்கக்கூடாது. கோயிலில் போய் சமையலறை எங்கன்னு கேட்கக்கூடாது, மடப்பள்ளி தான். ரெண்டுமே சமைக்கிற இடம். கோயிலில் அதுக்கு மடப்பள்ளின்னு பேர், வீட்டில் சமையலறைன்னு பேர். அதே மாதிரி கோயிலில் போய் சாமிக்கு பெட்ரூம் எதுன்னு கேட்கக்கூடாது, பள்ளி அறை எங்கன்னு தான் கேட்கணும்.
உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் பள்ளியாரை எங்கன்னு கேட்கக்கூடாது, பெட்ரூம் எங்கன்னு தான் கேட்கும். ஒரே பொருள் தான், அதற்கு பேர் வருமா? ஆண்களுக்கு ஒழுக்கம்னு வரும், பெண்களுக்கு கற்புன்னு வருமா? இதில் வந்து சொல்லாத. கற்பெனும் திண்மையென வள்ளுவர் அதை பற்றியே எழுதியிருக்கிறாரு. இப்போ அதெல்லாம் ரொம்ப துக்கமாக இருக்கிறது. ஆண்கள் வந்து ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் அதெல்லாம் எப்பயுமே கிடையாது. நம்ம சமுதாயத்தில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. பெண்ணின் பெருந்தக்க யாவுளை என்கிறார் வள்ளுவர். அப்பர் சுவாமி ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ. ஒப்புடையம்னா ஈக்குவல்னு அர்த்தம். அது நம்ம அதனால்தான் நம்ம சிவபெருமான் அர்த்தநாரியா இருப்பார். பாதி பெண் பாதியான், ரெண்டும் சமம்ங்கிறத காமிக்கிறதுக்கு. பெருமாள் வட்சஸ்தலத்தில் சில லட்சியம் மனைவியை பெட்ரூமில் வைக்கக்கூடாது, மனசில் இதயத்தில் வைக்கணும்னு சாமி சொல்கிறார். அது மாதிரி இருந்த காலம். எப்படியோ இதெல்லாம் இந்த கற்பூச நேதி சொல்கிறது. அப்புறமா வந்து பயிர்ப்புன்னு வரும். அந்த பயிர்ப்புங்கிறது கூட நீ யாரும் சரியாக சொல்லலை. வேறு ஆடவர்கள் தொட்டால் நம்ம உடம்பிலே ஒரு அருவருப்பு வரும். அதற்குத்தானே அச்சம் நாணம் மடம் பயிர்ப்புன்பார்கள். பெண்கள் கொஞ்சம் அச்சத்தோடு இருப்பாங்களா, மடம்னா கொஞ்சம் அறியாமையோடு இருப்பாங்க. அவங்க அறிவாளி, ஆனால் அதை காமிச்சிக்க மாட்டாங்க. நாணம் என்பது பெண்களுக்கு இயல்பான நிலை. இதெல்லாம் நாம் புகுத்திட்டோம்னு சொல்கிறாங்க. பயிர்ப்பு என்பதற்கு பலர் தவறான பொருள் சொன்னாங்க அன்றைக்கி தொலைக்காட்சியில் எதிரோ பார்க்கும்போது. பயிர்ப்பு என்பதற்கு அந்நிய ஆடவர்கள் யாரேனும் தொட்டால் அருவருப்பு வரும், அதற்கு பயிர்ப்புன்னு பேர். இதெல்லாம் நமக்கு உண்டம்மா, இதெல்லாம் இருந்தால் தான் பெண்களுக்குன்னு ஒரு இருக்கணுமா. ஆண்களுக்கு அறம்பொருள் இன்பம் வீடு போல இவங்களுக்கு அச்சனான. இதை சொன்னால் இப்போல்லாம் கேலி பொருளாக போச்சு. வாரியார் சாமி இதை பற்றி சொல்லி மாப்போசி ஐயா பாராட்டுகிறார். காவல் தானே பாவையருக்கு அழகு, பெண்கள்லாம் காவலில் இருக்கணும்னு ஔவையார் சொல்கிறாங்க. ஏன் நாங்கள்லாம் இப்படி சொல்கிறீங்களே, நாங்கள் எங்களுக்கு உரிமை இல்லையா, எங்களுக்கு சுதந்திரம் இல்லையான்னு சொன்னது ஔவையார். வாரியார் சாமி இப்படி சொன்னார் என்று மாப்போசி ஐயா சொல்கிறார். இது மாதிரி வாரியாரை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. அவர் சொல்லுகிறார், அந்தந்த இப்போ நம்ம வீட்டில் அலுமினிய பாத்திரம் பிளாஸ்டிக் ஜாக்கெட்லாம் வாசலில் இருக்கும், பித்தளை பாத்திரம் சமையல் அறையில் இருக்கும், வெள்ளி பாத்திரம் அலமாரியில் இருக்கும், தங்க பாத்திரம் இரும்பு பீரோவில் இருக்கும். அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. தங்கம் வந்து பீரோவில் இருக்குன்னா அடிமைன்னா அர்த்தம். உயர்ந்த பொருள் காவலில் இருக்குது. நான் வங்கியில் வேலை பார்த்தேன். பணம் போனால் எஸ்காட்டு போகும், கத்திரியா கூடைக்கு எஸ்காட் தேவையில்லை. பெண்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள், அதனால காவலில் இருக்கணும்னு. அதை தான் ஔவையார் சொன்னாங்க, காவல் தானே பாவையருக்கு அழகு. ஆண்கள் எல்லாம் இரும்பு பீரோ போலது, பெண்கள் எல்லாம் தங்கம் போன்றவர்கள். அதனால தான் இரும்பு பீரோவில் தங்கத்தில் வைக்கிறாங்களா, அடிமைன்னு அர்த்தம் இல்லை, காவலில் இருக்குன்னா உயர்ந்த பொருள்னு அர்த்தம். இதை வாரியார் இப்படி சொன்னார்னு அன்றைக்கி சொன்னார். அதனால அம்மா கற்பு நெறியோடு வாழணும்னு சொன்னேன். நீ என்ன என் கணவனார் இருக்குன்னு தானே கவலைப்படுற. அவன் நேராக போனான், விறுவிறுன்னு போய் நீண்ட வடிவாள் வெட்டு கத்தி எடுத்து கணவனை கொன்னே கொண்டுட்டார். இவர் துடிச்சு போயிட்டார். ஐயோ, இந்த காலத்தில் இப்படியா உயிரை கொலை செய்யலாம, தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது என்று இவர் கணவனை கொண்டுட்டாலே நடுங்கிவிட்டார். இவர் திண்ணையை விட்டு குதிச்சு ஓடுறார். நீ ஓடினால உன்னை நான் பழி சொல்லுவேன், நான் என் கணவனாரை கொன்று விட்டேன், நீ தான் எனக்கு புருஷன்னு அவனை கையை பிடிச்சி இழுக்க வர. இவர் ஓடினார். நடு வீதியில் போய் தன்னுடைய வளையலை உடைச்சிட்டு துணியெல்லாம் கிழிச்சின்னு ஓன்னு சத்தம் போடுறான். மக்கள் எல்லாம் வந்த உடனே இந்த மாதிரி இவன் என் கணவனை கொன்று விட்டு என்னை கற்பழிக்க முயன்றான், நான் கத்தவே இப்படி ஓடி போகிறான்னு சொல்லிட்டு அவர் பேரில் பழி போடுறான். வந்து பார்த்தா இங்கே புருஷன் இறந்துருக்கிறாரு, ரத்தம் இருக்குது, இந்த அம்மா கை வளையல் உடைஞ்சிருக்கு, துணியெல்லாம் கிழிஞ்சிருக்குது. யாருன்னு கேட்டால் யாத்திரிகன்னு இந்த மாதிரி சாருக்கர்னு பேர். அடுத்த நாள் பொழுது விடிஞ்ச உடனே ராஜாவை கூப்பிட்டு இவன் இந்த மாதிரி என்னார், இந்த கை தானே தவிர அவனுடைய 2 கையும் வெட்டிடுங்கன்ட்டான். மகாராஜா இதுவே 2 கையும் வெட்டிட்டாங்க. அவனுக்கு விசாரித்தார், நான் தப்பு செய்யலை, நான் யாத்திரிகன், இவர்கள் வீட்டு திண்ணையிலே தங்கியிருந்தேன், இந்த சகோதரி தானே என்னை இப்படி செய்தார்கள் என்று சொன்னால் ஊர் நம்பலை. எனக்கு புருஷனை இருந்திருக்கிறான். கதை பார்த்த உடனே தண்டனை, 2 கையும் வெட்டிவிட்டான். கண்ணீர் விட்டு அழுது கொண்டே, பாண்டுரங்கா, உன்னை சேவிக்க வந்த எனக்கு இந்த துன்பமா, நான் மிதிக்கிற மண்ணு கூட எறும்பு கூட என் கால்பட்டு சாகாது, எனக்கு இந்த துன்பமா. பாண்டுரங்கன் அங்கே விட்டலர் அந்த கோயிலில் இருக்கிற அர்ச்சகர் தக்காரி அவங்களுக்கெல்லாம் சொல்லி, இந்த மாதிரி என்னுடைய பக்தன் சாருக்கன் வருகிறான், கோயில் மேளம் தாளம் கும்பம் வச்சு அவரை கோயிலோட வாத்தியங்களோடு முறைப்படியே அழைச்சி வாருங்கன்னார். அதுபடியே எல்லாம் ஊருக்கு வெளியில் வந்து இவரோட இந்த மாதிரி கை துண்டு விட்டு வருவாருங்கிறாங்க. இவருக்கு அடையாளம் சொல்லி வர அவங்கெல்லாம் மேள தாளத்தோடு வந்து இவர் அழைக்க வருகிறார்.
இந்த மாதிரி பாண்டுரங்கன் உத்தரவு உங்களை வந்து மேலதாளம் கும்பம் வச்சு அழைக்கணும் பகவான் உத்தரவுன்னு. பாண்டுரங்கர் சஜன சாருக்கர் கண்ணீர் விட்டு அழுதார். பாண்டுரங்க, இன்னைக்கு என்ன பக்தன்னு சொல்லி என்னை வரவேற்பு சொன்னியே, அன்னைக்கு நான் குற்றமே செய்யலை, என் கையை வெட்டும்போது அசரீரியாக ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா, இவன் உத்தமன், இவன் சொல்கிறது பொய், இவன் சொல்கிறதெல்லாம் தப்பு என்று எனக்கு அசரீரியாக ஒரு வார்த்தை சொல்லலை. இப்போ என்னை பக்தன்னு வந்து இங்கே காட்டி கொடுக்குறியே, எனக்கு உன்னை வணங்க கையில்லை, கூப்பிடுறது கை வேணுமே, கையில்லையே, உன் காலை கட்டிக்கொண்டு தழுவ என் கைகள் இல்லையே, நான் என்ன பாவம் செய்தேன், இப்போ என்னை வரவேற்பு கொடுத்த நீயேன்னு எனக்கு அப்படி உதவி செய்யவில்லை. அப்பொழுது பாண்டுரங்கன் அசரீரியா சொன்னார், சாருகா வருந்தாரி, ஒரு நாள் அந்த குளக்கரையிலே போன ஜென்மாவிலே நீ அந்தணனாக தவம் செய்து கொண்டிருந்தாய், காயத்ரி ஜபம். அந்த புலையன் ஒருவன் வந்து கேட்டான், என்னுடைய பசுமாடு எந்த பக்கம் போனதுன்னு சொன்னாய், அப்பொழுது நீ வாய் திறந்து பேசவில்லை, இந்த 2 கைகள் தான் அப்படி காட்டியது, அந்த 2 கைகள் தான் இப்போது உனக்கு துண்டாயிற்று, அந்த அந்தணன் தான் நீ இப்போது சஜன சாருக்கனாக பிறந்தார், அந்த பசுமாடு தான் அந்த பெண்மணி, அந்த புலையன் தான் அவளுடைய கணவன். போன ஜென்மாவிலே அவன் பசுவை கொன்றான், அந்த பசு பெண்ணாக வந்து இவனை கொன்றது, நீ வாய் திறந்து கை காமித்தாய், கொலை செய்வதற்கு உதவி செய்த கை, ஆகையினால இந்த கை போய்விட்டது, சுவாமியே எனக்கு வணங்க கையில். பாண்டுரங்கன் கையை கொடுத்து அவருக்கு அருளாசி செய்து நீண்ட காலம் வாழ்ந்து பின் பாண்டுரங்கன் திருவிடை அடைந்தார் என்று இந்த கதையை சஜன சாருக்கர் அவ்வினைக்கு இவ்வினை, ஜென்மாந்தரத்திலே நாம் என்ன செய்தோமோ அதற்கு தக்கவாறு தான் இந்த பிறவி அமையும். நன்றும் தீதும் பிறர் தர வாரா, நாம் யாருக்கு என்ன, யாராவது என்னை அநியாயமாக வைத்தால் போன ஜென்மாவில் நான் வைத்திருப்பேன். நாம் என்ன நெல் போட்டால் நெல் வரும், கொள்ளு போட்டால் கொள்ளு வரும், கொள்ளு போட்டுட்டு நெல் வரலையேன்னு எப்படி கேட்கலாம். ஆகையினாலே நமக்கு வருகிற இன்ப துன்பங்களுக்கெல்லாம் பிறர் காரணம் அல்ல, நம் செய்த வினைதான் நமக்கு துன்பம் வருகிறது. ஒருத்தரை அகாரணமாக நம்ம வையுகிறார் என்றால் போன ஜென்மாவிலே நாம் வைத்திருப்போம். நம்மை ஒரு 1000 ரூபாய் ஏமாற்றினான் என்றால் போன ஜென்மாவிலே நான் 10 ரூபாய் ஏமாற்றிருப்போம், எனக்கு 1000 வட்டியோடு போகுது. ஆகையினாலே வாரியார் சுவாமியை நெய்வேலியிலே அடித்தார்கள், அவங்களெல்லாம் கோர்ட்டில் வந்து காமிச்சார், அவருக்கு தெரியும் இவங்க தான் அடித்தான்னு தெரியும், அதை வளர்த்த வேண்டாம்னு சொல்லி நான் மயங்கி விட்டேன், ஆகையினால் எனக்கு யாரும் தெரியலன்னார். நான் போன ஜென்மாவிலே யாருக்காவது துன்பம் செய்திருப்பேன், அந்த துன்பம் எனக்கு வருகிறது என்று சொன்னார். சீத்தம்மா அசோகவனத்தில் இந்த அரக்கிமார்கள்லாம் துன்பம் செய்தார்கள். ஆஞ்சநேயர் பார்த்தார், ஸ்ரீராம ஜெயம் வென்று விட்ட பிறகு சீதாதேவி கிட்ட சொன்னாங்க, அம்மா இவங்கெல்லாம் ஒன்று அப்பள பூவாக பொறிச்சாங்க, இவங்களெல்லாம் நான் கொளுத்துட்டுமான்னார். சீத்தம்மா சொன்னாங்க, ஆஞ்சநேயா மகனே தவறு செய்யார், யான் இழைத்த வினையினால் இவ்விரடர் எடுத்தது, இவங்களா எனக்கு துன்பம் செய்தார்கள், அவங்க ராவனுடைய ஆட்கள், அவங்க துன்பம் செய்கிறவர் ராவணன், எனக்கு இவ்வளவு பெரிய துன்பம் செய்த எங்கள் மாமியாரையே நான் கூனி தானே எங்கள் வீட்டு உப்பு சாப்பிட்டு எங்களுக்கு வேதனைப்படுத்தினார், எனக்கு துன்பம் வருவதற்கு யான் இழைத்த வினையினால் இவ்விடர் தான் எடுத்ததுங்கிறார் சீதாதேவியே. ஆகையினாலே அம்மா இந்த காலத்திலே நல்லவர்கள் வாழ்வது தீயவர்கள் நன்றாக வாழ்வது போல் தெரியுமே தவிர அது உண்மையான வாழ்க்கை கிடையாது. அவர்களுடைய வாழ்வது தவறு செய்யக்கூடாது, ரொம்ப சிறப்பாக இருக்காங்க, செய்த தவம் மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். நமக்கு மகன் வாய்க்கவில்லை, மனைவி வாய்க்கவில்லை என்றால் நாம் செய்த தவக்குறைவு என்று எண்ண வேண்டும். தசரதே சொல்வார், என் தவக்குறைவினாலே எனக்கு குழந்தை இல்லை, அவங்க மேலே குறை சொல்லு. ஆகையினாலே இப்பொழுது நாம் நல்லவர்களாக இருப்பது அவசியம், அது மனித இயல்பு. அதற்கு தவிராக ஒழுக்கம் தவறுவது, லஞ்சம் வாங்கி தீவினையாய் பொருள் ஈட்டுவதெல்லாம் பாவம். ஆகையினாலே நமக்கு நல்லவர்களாக இருப்பது தான் நல்லதே தவிர தீயவர்கள் நல்லாக இருப்பது போல தோன்றும், ஆனால் உண்மையாக அவர்கள் சிறப்பாக வாழ முடியாது. அறத்தை விட்டு வாழ்பவர்கள் ஒரு பொழுதும் சிறப்பாக வாழ மாட்டார். அறத்தோடு வாழ வேண்டும். தீயவர்கள் வாழ்வதெல்லாம் அவர்கள் முன் செய்த தவத்தினாலே அந்த பதவியில் இருக்கிறார்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையினால் நாம் ஒழுக்க நெறியோடு, வள்ளுவர் சொல்லுகிறார், கண்ணில்லாமல் வாழலாம், காலில்லாமல் வாழலாம், கையில்லாமல் வாழலாம், ஆனால் உயிரில்லாமல் நம்மால் வாழ முடியாது. அந்த உயிரை விட சிறந்தது ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஆகையினாலே மனிதனாக பிறந்த நாம் ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம். ஆண்களுக்கு ஒழுக்கம், பெண்களுக்கு கற்பு.
இரண்டும் தவறக்கூடாது. கற்பு நெறியில் வாழணும், ஒழுக்க நெறியிலே வாழ வேண்டும். எத்தனை சிவபூஜை செய்தான் ராவணன், ஆனால் ஒழுக்கமின்மையினால் பிறர் மனைவியை விரும்பினால் வாலி திகந்தங்கள் தோறும் போய் சிவபூஜை பண்ணுவான். தம்பி மனைவியை அபகரித்தினால் அழிந்து விட்டான். இந்த வரலாறுகளெல்லாம் நான் செய்வதனால் பிறன்மனை நோக்கா பேராண்மை என்பார் வள்ளுவர். அடுத்தவர்கள் மனைவியை நோக்கக்கூடாது என்பார். ஔவையார் சொல்லுவாங்க, புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம். நம்முடைய புல பொறியங்களை அடக்க வேண்டும். வாரியார் சாமி நல்ல உதாரணம் சொல்லுவார். வண்டிக்கு பிரேக் இல்லைன்னா என்ன ஆகும்? எங்கன்னா போய் இடிச்சுக்கும். நமக்கு பொறிப்புலன்கள் அடக்கவில்லை என்றால் பிரேக் இல்லாத வண்டி மாதிரியா. பொறிப்புலன்களை அடக்கி ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பதனாலே மக்கள் எல்லாம் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும். அவ்வினைக்கு இவ்வினை என்ற இந்த சிறிய நூலிலே இந்த சிறந்த கருத்துக்களை எல்லாம் வாரியார் சுவாமிகள் எழுதி வைத்துள்ளார்கள். அதனை நினைவுபடுத்த சக்தி விகடன் நமக்கு துணை செய்தது. இந்த கேட்ட அன்பர்கள் அனைவரும் ஒழுக்கத்தோடும் கற்பு நெறியோடும் வாழ வேண்டும் என்று உங்கள் திருவடிகளில் விண்ணப்பமாக வைத்து இந்த அளவிலே இந்த வார்த்தையை நான் நிறைவு செய்து கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றியா, ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக வாரியார் சுவாமிகள் என்னென்ன எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி தேடி படிக்கக்கூடியவர்கள் ரொம்ப குறைவு. உங்களை மாதிரி பெரியவங்க சொல்லும்போது நாங்கள் அதெல்லாம் கேட்டு முழுமையாக பயனடைகிறோம். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கங்க ஐயா, வணக்கம். உங்கள் இல்ல திருமணங்களை சிறப்பாக்கும் தங்கமயிலின் கல்யாண பரிசு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளியை அள்ளிட்டு போக இன்றே தங்கமயிலுக்கு வாருங்கள். தமிழகம் எங்கும் இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே.